பெனிக்விக் வணக்கம்ங்க. வணக்கம் சார். சார், காங்கிரஸோடு கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். ஒரு 2 மாநிலத்தோடு நமக்கு பெரிய பிரச்சனை இருக்குது. அந்தாண்ட தேனி பக்கமும் கேரளா கூடவும் நமக்கு டேம் ப்ராப்ளம் இருக்கு. இங்கே வாட்டர் டிஸ்பியூட் போயிட்டு இருக்குது. இந்த அரசியல் ரீதியாக பேசி தீர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்தது அப்படின்னா அது சரியானதாக இருக்குமா சார்? தேர்தல் கணக்குகள், நாடாளுமன்ற தேர்தல், விஜய் ஒரு பெரிய ஸ்டார் கூட, ஒரு ஸ்டார் வேல்யூ. அப்போ இதுக்கு ஏதாவது ஒரு சுமூக முடிவெடுக்கலாம் அப்படின்ட்டு காங்கிரஸோட ஹைகமாண்டோ அல்லது கர்நாடக அரசோ எடுத்த முடிவின் விளைவாக இப்படியான பேச்சுக்கள் எழத் தொடங்கி இருக்கிறதா? அதாவது கேரளாவையும் கர்நாடகாவையும் தெலுங்கானாவையும் காங்கிரஸ் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிறது. சரி, இந்த ஏற்கனவே சொன்னதுதான், எப்போதெல்லாம் அண்டை மாநிலங்களிலே காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் பிரச்சனைகள் வீரியம் எடுக்கும். போராட்ட களத்திற்கு 2 மாநில விவசாயிகளும் வருவார்கள் என்பது யதார்த்தமான உண்மை. சரி, கர்நாடகத்திற்கு தமிழக முதல்வர் போய் நான் பேச்சுவார்த்தை நடத்த போகிறேன் என்று அறிவிக்கப்படாத ஒரு செய்தி இன்றைக்கு வலைதளங்களிலே பரவலாக விவாதிக்கப்படுகிறது. ஆனால் தமிழக முதல்வரை போல இளகிய மனம் படைத்தவராக இல்லை நம்முடைய கர்நாடக முதல்வர் திரு டி கே சிவகுமார் அவர்கள். உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பையும் மீறி நான் பூமி பூஜை போட போகிறேன் மேகதாட்டுவிலே என்று பகிரங்கமாக அறிவித்த ஒருவரிடத்திலே சென்று என்ன பேச்சுவார்த்தை நடத்திவிட முடியும்? இல்ல, ஒருவேளை அவர் இந்த மேகதாட்டு வேண்டாம், நம்முடைய முதல்வர் சொன்னதின் அடிப்படையில பரவாயில்ல, பரஸ்பரம் சுமூக உறவோடு நாம் செல்வோம், இந்த மேகதாட்டு வேண்டாம்னு சொல்லி டி கே சிவகுமார் சொல்லுவாரா? சொல்ல முடியாது. சொன்னால் அவர் மாநிலத்தில் அவர் அரசியல் செய்ய முடியாது. அப்ப அவரு இதுக்கு ஒற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பே இல்லை. எப்படி அண்ணன் பி ஆர் பாண்டியன் அவர்கள் சொன்னது போல, அம்மையார் அவர்கள் ஜெகதீஷ் ஷட்டரை போய் பெங்களூர்ல பார்த்துட்டு அந்த குடிக்கிறதுக்கு அந்த அம்மாவுக்கு வச்ச தண்ணியை கூட குடிக்காத திரும்ப வந்தாங்க அந்த அம்மா. அது போன்ற ஒரு நிலை வந்தால் கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய 1 கோடிக்கும் மேற்பட்ட தமிழர்களுக்கு ஏற்படக்கூடிய விளைவுகளுக்கு யார் பொறுப்பேற்பது? கர்நாடகா பழைய அனுபவங்களிலிருந்து நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். பல்லாயிரக்கணக்கான லட்சம் ரூபாய், 1000 கோடிக்கு மேற்பட்ட சொத்துக்களை இந்த காவிரி நதிநீர் பிரச்சனைக்காக அளித்தொழித்த மாநிலம் கர்நாடகா என்கிற நினைவுகளை சுமந்து கொண்டுதான் தமிழக முதல்வர் கர்நாடகத்திற்கு செல்ல வேண்டும். போனா கண்டிப்பாக ஒரு தீர்வுக்கு வராத ஒரு எண்ட்லெஸ் ப்ராப்ளம் தான் இந்த மேகதாட்டு பிரச்சனை. கூடுதலாக மழை இல்ல, பெங்களூர் நகரத்திற்கு குடிதண்ணீர் வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த ஆயுதத்தை கையில் எடுக்கிறார் டி கே சிவகுமார். இது வழக்கமா பார்க்கிறதா? கேரளாவில் கருணாகர முதலமைச்சர் கோட்டயத்தில் ஷாக்கோ அவர்களுடைய சிலை திறப்பு விழா, தமிழக முதல்வராக இருந்த எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் கேரளாவுக்கு தகவல் சொல்லாமலே என்ன செஞ்சாச்சு, கோட்டயத்துக்கு போய் கேட்டாரு. கல்லாறு நடுக்கட்டம் பக்கத்துல, இடுக்கி மாவட்டம் நடுக்கட்டம் பக்கத்துல ஓடக்கூடிய கல்லாறு தண்ணீரை மதுரை மாநகரத்திற்கு குடிநீருக்கு தாருங்கள் என்று மேடையிலே வேண்டுகோள் வைக்கிறார். கருணாகரன் சொன்னாரு, அதை பேச வேண்டிய இடம் இதுவல்ல. சரி, வருஷம் 50 வருஷம் ஆயிடுச்சு. மதுரை மாநகரத்திற்கு நாம் கேட்ட கல்லாறு குடிநீர் வந்து சேரல. அதுபோல தமிழக முதல்வர்கள் எங்க போய் பக்கத்து மாநிலத்துல தண்ணீர் தொடர்பாக பேச போனாலும் அது முடிவடையாக நம்முடைய தோல்வியாகத்தான் முடிந்திருக்கிறதே தவிர அது வெற்றிகரமான திட்டமாக இல்லை. எனவே நம்முடைய முதல்வர் கர்நாடகத்திற்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்துவதை தவிர்த்தால் நன்றாக இருக்கும் என்பதுதான் எங்க தென்பகுதி விவசாய சங்கங்களுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது. ஏனென்று கேட்டால், சித்தராமையா ஒரு பொதுவான ஒரு காந்தியவாதின்னு வச்சுக்கிடுவோம். சித்தராமையா இருந்தா இவ்வளவு தீவிரம் எடுத்திருக்குமா என்று கேட்டால் இல்ல. திட்டமிட்டு என்ன செய்யறாங்க, டி கே சிவகுமாரை சித்தராமையாவுக்கு விஆர்எஸ் கொடுத்துட்டு டி கே சிவகுமாரை கொண்டு வந்து இந்த காவிரி மேகதாட்டு விவகாரத்திலே இந்த பிரச்சனையை தீவிரப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் 3 ஆண்டுகளுக்கு முன்னால் மிகப்பெரிய யாத்திரையை இதே மேகதாட்டுக்காக நடத்திய டி கே சிவகுமாரை கொண்டு வச்சிருக்கிறாங்க. நாங்க கேட்கிறோம், தமிழ்நாட்டுல 2 அமைச்சர் இருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சி சார்பாக, 2 பேர் இருக்காங்க. மரியாதைக்குரிய ராஜேஷ்குமார், மரியாதைக்குரிய விஸ்வநாதன். பேசுவீங்களா? கர்நாடகத்துல ஒரு ரவுண்ட் விட்டு பாருங்களேன். முதல் பேச்சுவார்த்தைக்காக நம்முடைய அமைச்சர்கள் விஸ்வநாதனையும் நம்முடைய அமைச்சர்கள் ராஜேஷ்குமாரை என்ன செய்யுங்க, கர்நாடகாவுக்கு அனுப்பி காங்கிரஸ் கட்சி முதல்வர் தானே பேச சொல்லுங்க.
பேச சொல்லுங்க. நம்முடைய தமிழ் மாநில தலைவர் மரியாதைக்குரிய மாணிக்கம் தாகூர் அனுப்புங்க. இந்த அரசாங்கம் அனுப்பட்டும். அனுப்பி அந்த பேச்சுவார்த்தையில் என்ன முடிவு எட்டப்படுகிறது என்பதை அடிப்படையாக வைத்து முதல்வர் போகட்டுமே. அதுல தெரிஞ்சிடும் இல்லையா இவங்க என்ன, இவங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு தெரியும் இல்லையா? எப்படி முல்லை பெரியாரை உடைப்போம் என்று சொல்லி கேரளாவில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் சொல்கிறார்களோ, அதே போல கர்நாடகத்திலே ஒருமித்த கருத்து இருக்கிறது மேகதாட்டை பொறுத்தளவு. காரணம், பெங்களூரு நகரத்தினுடைய குடிநீர் அங்க வந்து நிற்பாங்க. நாளைக்கு ஒருவேளை அது தோல்வி அடைந்து விட்டது என்று சொன்னால் பெங்களூர்ல தான் முதல்ல அடி விழும். ஹாசன், ராம்நகர், மாண்டியா தமிழர்களை போட்டு வெளுப்பாங்க. அது நல்லா தெரியும் எங்களுக்கு. அதனால்தான் நம்ம என்ன செய்யறோம், தமிழக முதல்வர் முதலில் காங்கிரஸ் கட்சி அமைச்சரையும் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவரையும் நம்முடைய DK சிவகுமார் அவர்களிடத்திலே ஒரு பேச்சுவார்த்தை நடத்த சொல்லிட்டு அதன் அடிப்படையில் முதல்வர் சென்றால் நலமாக இருக்கும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. ஏனென்றால் அங்கே நமக்கு ஒரு பாடம் கற்பிக்கப்படும். ஒரு முறை இல்ல, பங்காளப்பா இருக்கும்போது என்ன நடந்துச்சு கர்நாடகத்துல, மாண்டியாவில் தான் கூடுதல் அடி, இதே ராம்நகரத்தில் அடி, இதே DK சிவகுமார் கனகபுராவில் தமிழர்களை போட்டு வெளுத்தார்கள். ஒரே ஒரு இடத்துக்கிட்ட மட்டும் போக முடியல, KGF மட்டும் என்ன செய்ய முடியல, கன்னட வெறியர்கள் போய் அடிக்க முடியல. முந்தா நாள் சார் நேற்றுக்கு ஞாயிற்றுக்கிழமை 8 மணி நேரம் தமிழக பேருந்துகள் எல்லையில் அத்திப்பள்ளியில காத்து கிடந்திருக்கு. 8 மணி நேரம். ஒரு சின்ன அமைப்பு 100 பேரோட வந்து போராட்டம் பண்ற அத்திப்பள்ளியில. தமிழக பேருந்து எத்தனை மணி நேரம் காத்து கிடக்குது? காலையில் 4 மணிக்கு ஆரம்பிச்சு 3 மணி வரை பேருந்துகள் கர்நாடகத்திற்கு நுழைய முடியவில்லை என்று சொன்னால் அரசாங்கம் எடுத்த முடிவு, கர்நாடக அரசாங்கம் எடுத்த முடிவு. அதான் உண்மை. நிப்பாட்டிட்டா, பஸ் எல்லாம் நிப்பாட்டுறான்ட்டான். அப்ப இந்த பிரச்சனையினுடைய தீவிரத்தை அதிகப்படுத்துவதற்காகத்தான் நேற்றைக்கு அத்திப்பள்ளியிலே தமிழக பேருந்துகள் 8 மணி நேரம் காக்க வைக்கப்பட்டது ஓசூர்ல. இதை மறுக்க முடியுமா? அப்ப இவ்வளவு தீவிரமாக கர்நாடக அரசாங்கம் இருக்கும் போது நம்முடைய முதல்வர் அங்கு போய் ஒரு பேச்சுவார்த்தை நடந்து அது தோல்வியில் முடிந்தால் இவர் என்ன செய்வார் தெரியுமில்ல, DK சிவகுமார், ஆகா பெங்களூரு மக்களே உங்களுடைய குடி தண்ணீருக்கு வேட்டு வைக்கிறதுக்கு முதல்வர் வந்துட்டு போயிட்டார் சொன்னா மறுபடியும் பற்றி எரியும் கர்நாடகா. எங்களுடைய தமிழர்கள் தங்களுடைய சொத்துக்களை இழந்து உடைமைகளை இழந்து தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய அவலம் நேரும் என்பதை நம்முடைய முதல்வர் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய. ஓகே சார், வணக்கம். பென்னி குயிக் சார், வணக்கம் சார். இந்த முல்லை பெரியாறு பேபி டேம் கிட்ட ஒரு 7-8 மரம் சார். அந்த மரத்தை 15 மரம் சரிங்களா, அந்த மரத்தை வெட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வனத்துறை அதிகாரி வந்து அனுமதி கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நன்றி சொன்னாரு. அப்போது இருந்த நீர்வளத்துறை அமைச்சர் வந்து நன்றி சொல்லி எல்லாம் சொன்னாங்க. கடைசியில பார்த்தா அவருக்கு வந்து அவரை வந்து வேற இடத்துக்கு மாத்தி விட்டு அவரை துரத்தி அடிச்சுட்டாங்க சார். ஒரு மரத்தை வெட்டுவதற்கு கூட இந்த நமக்கு தண்ணீர் தகராறு இருக்கக்கூடிய அண்டை மாநிலத்தில் இதுதான் நிலைமைங்க. இந்த பிரச்சனையிலும் இந்த காவிரி விவகாரத்திலும் கேரளாவோடு இருப்பதை விட கொடூரமான பிரச்சனையாக நமக்கு இவங்க கூட பஞ்சாயத்து இருக்குது. இந்த பிரச்சனையினுடைய அடி உச்சி எதுவும் தெரியாமல் எழுதி கொடுத்ததையோ அல்லது பேப்பர்ல ஏதாவது டிராஃப்ட் பண்ணிட்டு கொண்டு சென்றோ ஒருவேளை பேச்சுவார்த்தை நடந்தால் அது எப்படி இருக்கும் சார்? கண்டிப்பாக தமிழகத்தினுடைய தோல்வியாக அது இருக்கும். முடிஞ்சிடும். இந்தியா கூட்டணின்னு ஒண்ணு இருந்துச்சு, ஆபத்தான கூட்டணி. அந்த கூட்டணியில தமிழகத்தினுடைய முதல்வராக நம்முடைய மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற உடனேயே நீங்க சொன்ன விஷயத்துக்கு தான் வரேன் நான். ஒரு நன்றி கடிதம் போட்டார் கேரள முதலமைச்சர் தோழர் பினராயி விஜயனுக்கு. ஆமா ஆமா ஆமா. அப்ப கம்யூனிஸ்ட் கட்சி ஏதோ பேபி அணைக்கு செல்லக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய 15 மரங்களை வெட்ட உத்தரவிட்டதற்கு நன்றி அப்படின்னு போட்டார். 2 பேரும் நெருங்கிய தோழர்கள். அதே மாதிரி அன்னைக்கு இந்தியா கூட்டணியில இருந்தவங்க இன்னைக்கு ஒரு கூட்டணியில இருக்கிறாங்க. நம்ம DK சிவகுமாரும் நம்முடைய தமிழக முதல்வர் ஒரு கூட்டணியில ஒரு அலைவரிசையில் ஒன்னா தான் இருக்கிறாங்க. சரி, ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர் ஒரு நன்றி கடிதம் போட்டு கேரள முதல்வர் என்ன செஞ்சார் தெரியுமா? ஃபாரஸ்ட் மினிஸ்டர் AK சசீந்திரனை கூப்பிட்டு நன்றி கடிதம் போட்டிருக்காரு ஐயா முதலமைச்சர், யாருடா மரத்தை ஒட்ட உத்தரவு போட்டதுன்னு கேட்டார் ஃபாரஸ்ட் மினிஸ்டர். அவர் சொன்னாரு, தி பிரின்சிபல் சீஃப் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் கேரளா பென்னிகன் தாமஸ் அவர் தான் மரத்தை வெட்ட உத்தரவிட்டாருன்னு சொன்னாரு. சஸ்பெண்ட் பண்ணி அவனை. யாரு? தோழர் பினராயி விஜயன். புரியுது. கடைசியில சஸ்பெண்ட். அந்த பென்னிகன் தாமஸ் என்ன செய்யறா, நேர திருவனந்தபுரத்துக்கு வந்தாரு. மரத்தை வெட்ட உத்தரவு போட்டது நானு, ஆனா என்ன மரத்தை வெட்ட சொன்னது
அந்த நீர்வளத்துறையினுடைய செக்ரட்டரி தான் என்னை உத்தரவு போட சொன்னாருன்னு சொல்லி சொன்னவன the suspension has been revoked. 4வது மாசம் கண்ணூர்ல சிபிஎம் மாநாடு, மாநில மாநாடு. இந்த மரத்தை வெட்டக்கூடாது அப்படின்னு நன்றி கடிதத்தை காலில் போட்டு விதிச்ச தோழர் பினராயி விஜயன் தலைமையில் நடந்த மாநாட்டில் நம்முடைய முதலமைச்சர் சீஃப் கெஸ்ட். ஆமா, இந்தியா கூட்டணி. அதுதான் இப்பவும் நடக்கும், அதான் இப்பவும் நடக்கும். ஒரு முடிவோடு இருக்கிறது கர்நாடகா, ஒரு முடிவோடு இருக்கிறார் டி.கே. சிவகுமார். நமக்கு ஒரு முடிவு இல்ல. ராசி மணல அண்ணன் பி.ஆர். பாண்டியன் நீண்டகாலமா பேசிட்டு இருக்காங்க, அண்ணன் ரவீந்திரன் பேசிட்டு இருக்காங்க, பல அரசியல் கட்சிகள் பேசுது. ஆனால் நமக்கு ஒரு முடிவில்லாம இருக்கும். மேகதாட்டுவா அல்லது ராசி மணலா முடிவில்லை. ஆனா கர்நாடகா ஒரு முடிவோடு இருக்கிறது. அதான் பிரச்சனை. புரியுது சார், புரியுது சார். யாத்திரை நடத்தியவர் மேகதாட்டுவிலே அணை கட்டுவோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், இதே டி.கே. சிவகுமார். கூடுதலாக கர்நாடகத்திலே வலிமை உள்ள ஒரு சமூகத்தினுடைய பிரதிநிதி அவர். அங்க அந்த பலமும் இருக்கு அவருக்கு. சரி, அவரை வீழ்த்திட முடியாது, வீழ்த்திட முடியாது. அப்ப அங்க போய் உட்கார்ந்துகிட்டு நாம நீங்க அணை கட்டக்கூடாதுன்னு நம்ம சொன்னா, நம்முடைய முதல்வர் சொன்னா அது என்ன மாதிரி இருக்கு சொல்லுங்க. ஓகே ஓகே. கேரளத்துக்கு நன்றி கடிதம் போட்டோம், அந்த ஆள் கிழிச்சு உத்தரவு போட்டு எவன்டா வெட்ட சொன்னவன் அவரை சஸ்பெண்ட் பண்ணுன்னு சொன்னாங்க. அதுபோல நாளை நம்முடைய முதல்வர் கர்நாடகத்திற்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்தினால் அது கண்டிப்பாக அது தோல்வியில் முடியும். அந்த தோல்வி தமிழகத்திற்கு பாதிப்பு, விவசாய ரீதியாக கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு, உடைமைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். ஓகே ஓகே ஓகே. அது அதனால நம்முடைய முதல்வர் எப்படி கல்லாறு தண்ணிய தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர நம்முடைய முதலமைச்சர் அன்றைக்கு மதுரை மேயராக இருந்த பட்டுராஜன் தான் முதல்ல அனுப்புறாரு கேரளாவுக்கு. மதுரை மேயர் பட்டுராஜன் தான் போய் ஃபர்ஸ்ட் பேசுறாரு. அதுல முடிவெட்டப்படல, அதுக்கு பிறகு முதலமைச்சர் போறாரு. அதுபோல இப்போது நாங்க சொல்றோம், காங்கிரஸ் கட்சி அமைச்சரையும் மரியாதைக்குரிய மாணிக்கம் தாகூரையும் அனுப்பி முதல் கட்ட பேச்சுவார்த்தை நடத்த சொன்னாலே இது எந்த இடத்துல டி.கே. சிவகுமார் இருக்காருங்கிறத நாம உணர்ந்து கொள்ள முடியும். ஓகே ஓகே ஓகே. பேச்சுவார்த்தை பயனற்றது. பேச்சுவார்த்தைக்கான பயணம் நேர விரயம். ஓகே, நேர விரயம். சொன்னதுல திமுக அரசு 2024 ஒப்புதல் கடிதம் கொடுத்துட்டு ராசிமணல் அணைக்கான திட்டங்களும் ரெடியாக இருக்குது. அந்த அணை 2 வழக்கு முடிஞ்ச பிறகு அந்த அணை கட்டுமான பணிகளுக்கு பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படணும் ஒரு கடிதம் கொடுத்துட்டாங்க. அந்த வழக்குகள் இப்போ தள்ளுபடி ஆயிட்டு. இன்னொன்று என்னென்னா, இன்னைக்கு காலையில் கேரளாவில் ஜோசப், அவர் தான் நீர்ப்பாசனத்துறை அமைச்சர், அவர் தலைமையில் அவர் கட்சியோட மாநில நிர்வாகிகள் கூட்டத்தில் புதிய அணை கட்டணும்னு அவர் தலைமையில் தீர்மானம் போட்டு இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. ஓகே.